ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். பன்னீர் ரோஜா வண்டு உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள் வைங்க உங்கள் தோட்டத்தில். பூக்கள் பாலினேட் ஆகி நிறைய காய்கள் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை செடிகளுக்கு உரம் கொடுத்தா தான் நிறைய காய்கள் காய்க்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை ஏன் உரம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தொட்டியில் தான் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் இவ்வளோ மண் தான் போடுறோம். அதில் நம்ம உரம் கொடுத்துட்டே வந்தால் தான் இந்த செடிகளுக்கு ஏதாவது ஒரு சத்துக்கள் கிடச்சி நமக்கு காய்கறி நிறைய கிடைக்கும். இதே கிரவுண்டில் வச்சிங்கன்னா வேர் பரவலாக எல்லா பக்கமும் போய் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிக்கும். நம்ம எப்போயாவது உரம் கொடுத்தாலே போதும். மண்ணில் இருக்கிற உரங்களையே இந்த வேர் மூலமாக செடிகள் எடுத்துக்கும். நிறைய காய்கறிகளும் கிடைக்கும். ஸோ அந்தளவு அறுவடை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உரங்களை தயாரித்து 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி இது ஒரு ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் அப்படின்னாலே அமிர்தம் தாங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம மண்ணை வளமாக்கும். இந்த மண் வளமானாலே உங்களுக்கு செடிகள் மேலே நல்லா வளரும். அடியிலேருந்து நிறைய கிளைகள் ஸ்டெம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா வளர்ந்துருக்கு. அப்போ தான் உங்களுக்கு பூக்களும் காய்களும் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி பசுமையான இலைகளும் இருக்கும். ஏன்னா இதில் நைட்ரஜன் சத்து எல்லா சத்துக்களும் இருக்குது. ஜீவாமிர்தம் அப்படின்னாலே இந்த செடிகள் ஜீவன் உள்ளது இல்லையா, அவங்களுக்கு அமிர்தம் மாதிரி தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் இப்போ இந்த சீசனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதை கொஞ்சமாக கலந்து 10 லிட்டர் தண்ணியில் கொடுக்கலாம். ஸோ எல்லா செடிகளுக்கும் உங்களுக்கு ஒரே டைமில் கொடுக்க முடியும். மற்ற உரங்கள் மாதிரி பேட்சாக தயாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எப்படி பண்ணுறது, எப்படி எந்த ரேஷியோவில் கலக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த செடி இவ்வளோ பசுமையாக அழகாக தழைச்சி வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா செடிகளும் வரும். இப்போ இந்த ஜீவாமிர்தம் தயாரிக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குங்க. இந்த மாட்டுச்சாணமும் கோமியமும் மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கணும். என்னென்னா, இந்த கோமியம் ஆன்லைன்லேயே கிடைக்கிறது. இது ஒரு இன்க்ரீடியண்ட், முக்கியமான இன்க்ரீடியண்ட். இந்த ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுல நீங்கள் எதையுமே எந்த இன்க்ரீடியண்ட்டும் மிஸ் பண்ணிட முடியாது. எல்லாத்தையுமே கலந்தால் தான் அதுக்கு பேர் ஜீவாமிர்தம். இந்த அமிர்தத்தில் இருக்கிற சத்துக்கள் மண்ணை வளமாக்கும். அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக செடிகளுக்கு மண்ணுக்கு ஊற்றி விடணும். இதில் புளிக்க வைக்கிற ஒரு வேலை தான். மற்றபடி இதை ஃபில்டர் பண்ண வேண்டாம், ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மண்ணுக்கு தான் ட்ரென்ச்சாக கொடுக்க போகிறோம். இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இது மாட்டுச்சாணம். இது எல்லாமே நாட்டு பசுவோடது தான் பெஸ்ட்டு. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வரட்டி வாங்கி, இதை பாருங்கள், இந்த மாதிரி வரட்டி வாங்கி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஆக்கிக்கலாம். பசுமாட்டு சாணம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வரட்டியை ஆன்லைனில் வாங்கி ஊற வச்சுக்கோங்க. அதுலேயும் சத்துக்கள் இருக்கும். ஸோ இது கூடவே இப்போ நம்ம பசுமாட்டு கோமியம், இது ஸ்மெல் இருக்கும். நீங்கள் க்ளவுஸ் போட்டு மாஸ்க்கும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அலர்ஜிலாம் ஆகாது. சில பேருக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காது. அதனால நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம். இப்போ இதில் இதை மூழ்கிற அளவுக்கு ஊற்றுறேன். நான் கொஞ்சமாக அளவில் தான் பண்ணி காட்டுறேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு இதை வச்சுருக்கேன் இப்படி இந்த மக்கில். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்க போகிறோம். இந்த வெல்லம் பாருங்கள், இது நாட்டு சக்கரை. நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரொம்ப பழகின வெல்லம் தூக்கி போடுற மாதிரி இருக்குது, இல்லை கடையிலேயே கூட உங்களுக்கு 3rd குவாலிட்டி வெல்லம் கிடச்சா நீங்கள் கார்டனுக்குன்னே வாங்கி வச்சுக்கலாம். நல்ல சுத்தமான வெல்லம் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது இதில் நான் கொஞ்சம் ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டு இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். எப்போவுமே நான் வெள்ளை கரைசலாக வச்சுப்பேன். உரங்களுக்கு சேர்க்கலாம், மண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக இதோட பயன் என்னன்னு நான் போக போக சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது ஏதாவது ஒரு மாவு. அதில் முக்கியமாக எண்ணெய் வித்துக்கள்லேருந்து இருக்கிற மாவு வேண்டாம், வேர்க்கடலை அந்த மாதிரி வேண்டாம். அதை தவிர நீங்கள் இந்த கோதுமை மாவு, கடலை மாவு, அப்புறம்
சிறுதானியங்கள் மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் ஏதாவது தூக்கி போடுற மாதிரி எக்ஸ்பைரி டேட்டான மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவில் இந்த மக்குக்கு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை கரைசல்லையும் கொஞ்சம் நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கணும். இப்போ நம்ம 4 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். ஒன்று வந்து பசுமாட்டு சாணம், அப்புறம் பசுமாட்டு கோமியம், அப்புறம் வெல்லம், அப்புறம் இந்த கோதுமை மாவு. இது 4 இன்க்ரீடியண்ட் இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே சைடாக கிண்டுங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இது 4 முக்கியம். இது கூடவே இன்னொன்று முக்கியம். எதுக்குன்னா நம்ம நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்காக அதை போட போகிறோம். நுண்ணுயிர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இதில், அப்போ தான் அது பெருகும். ஸோ நுண்ணுயிர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு கார்டன் சாயில் எடுத்துக்கலாம். உங்கள் தொட்டியில் இருக்கிற மண்ணே வளமானதாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக விவசாயிகள் தயாரிக்கும் போது ஏதாவது மரத்தடியிலேருந்து மண் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மரத்தடியில் மண் வந்து நிறைய இலைகளும் தழைகளும் பூக்களும் விழுந்து அந்த பழங்கள்லாம் விழுந்து மக்கி போய் ரொம்ப தரமானதாக இருக்கும். நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். இப்போ இந்த 1 ஸ்பூன் மண்ணில் பாருங்கள் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இதை வந்து இதில் கலந்தால் இதில் இந்த நம்ம கொடுக்குற சத்துக்களில் இப்போ இந்த நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு எது அப்படின்னு கேட்டால் இந்த வெல்லமும் இந்த வெள்ளை கரைசலாக கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இந்த கோதுமை மாவு துகள்கள். இந்த துகள்கள் வந்து இந்த உரத்தில் கலக்கும்போது உரமாகும்போது இதெல்லாம் வந்து நல்லா பிரேக் ஆகி இந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுங்க. அதனால தான் இந்த கோதுமை மாவை நம்ம சேர்க்குறோம். ஸோ இந்த வெல்லம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடும். அப்புறம் வந்து இந்த கோதுமை மாவை ப்ராசஸ் ஆகிடும், அதை வந்து சாப்பிடும். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத சாயில் மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும். அந்த நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சாப்பாடு கொடுக்குறோம். ஸோ முதல்ல வந்து வெல்லம் கொடுத்துட்டோம், அப்புறம் கோதுமை மாவு கொடுத்துட்டோம். 2 சாப்பாடுமே இந்த நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கார்டன் சாயிலை, இந்த தோட்டத்து மண்ணை இதில் கலக்கிறோம். இதில் கலக்கும்போது தான் இதில் இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் கோடியாக பெருகி உங்களுக்கு மண்ணுக்கு வளம் சேர்க்கும். ஸோ முதல்ல நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கு நல்ல தரமான விதையை செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தரமான விதை. அதனால தான் இந்த பசுமையாக நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்கள். இப்படி வரும்போது நாற்று வரும்போது இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் தான் வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஸோ தரமான விதை, தரமான நாற்று, அப்புறம் தரமான மண், இது முக்கியமானது மண். ஸோ நீங்கள் கொடுக்குற தொட்டி ஒரு 12க்கு 12 இன்ச்சு பேக்காக இருந்தாலும் தொட்டியாக இருந்தாலும் ட்ரம்மாக இருந்தாலும் அதில் கொடுக்குற வளம் தாங்க உங்கள் செடிகளுக்கு போய் சேரும். வேர்கள் நல்லா பாயறதுக்கும் உதவும். ஸோ இந்த ஜீவாமிர்தத்தை கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண மூடி போட்டு மூடினா போதும். எப்படின்னா உங்களுக்கு வந்து இதை டைட்டாக மூடிட்டா உங்களுக்கு இந்த நுண்ணுயிர்களுக்கு சுவாசிக்க முடியாது, ஆக்சிஜன் போகாது. அதனால் டைட்டு மூடி போட்டு மூடக்கூடாது. பிளாஸ்டிக் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பக்கெட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நிழலில் வைங்க. 1 நாள் வச்சா போதும். ஒரு வேளை உங்களுக்கு முடியலைன்னா 2 நாள் வைக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே தேவையில்லை. அதனால தான் இந்த உரம் வந்து சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடுறது, ரொம்ப வேலையும் இல்லை. அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க. நிழல் பாங்கான இடத்துல வைங்க, வெயில் பட வேண்டாம். இப்போது நான் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற ஜீவாமிர்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி லூஸாக ஒரு லிட் போட்டு வேறு பூச்சிகளோ ஈக்களோ பெட்ஸ் எல்லாம் தட்டி விடாமல் இருக்கிறதுக்காக, இதை வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சு மூடி இருக்கேன். இது பாருங்கள், இது இப்படி எப்படி நொதிச்சு வந்திருக்கு. இப்படி நொதிச்சு வந்தாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னா இதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் நடந்திருக்கு. இப்படி இருக்கிற உரத்தை தான் நம்ம செடிகள் விரும்பும். இதை வந்து ஒரே சைடாக கலக்குங்க. ஏன்னா நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும் ரொம்ப போட்டு கலந்திங்கன்னா. ஸோ
ஸோ இதை வந்து லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு, ஏன்னா அடியில் படிஞ்சிருக்காமல் கலக்கணும் இல்லையா, அதுக்காக கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 250 ml இதில் கலந்துக்கலாம். ml உங்களுக்கு 10 லிட்டர் தண்ணியில் கலக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் சொல்யூஷன். இதை வந்து 250 ml 10 லிட்டருக்கு கலக்கிறோம் அப்படிங்கிற பட்சம் நான் 5 லிட்டருக்கு கலக்கிறேன். இப்போது இதில் வந்து 150 ml எடுத்துருக்கேன். 150 ml எடுத்துகிட்டு 5 லிட்டர் தண்ணியில் கலக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நீங்கள் செடிகளுக்கு மண் கூச்சி விடுங்க. உங்கள் மண் ரொம்ப வளமாகி காய்கள்லாம் திரட்சியாக வளரும், நிறைய பூக்கள் வரும், பிஞ்சுகள் பிடிக்கும். பிஞ்சுகள் உதிரவே உதிராது, எல்லா பிஞ்சுகளும் காய் பிடிக்கும். எல்லா காய்கள் பாருங்கள் இந்த மாதிரி திரட்சியாக பெரிய பெரிய காயாக வரும். அதுக்கு தான் இந்த மண்ணை நம்ம வளமாக்குறோம். ஒரு 12 இன்ச் பாட்டுன்னா நீங்கள் இந்த மாதிரி டைல்யூட்டான ஒரு மக்கு ஊற்றலாம். 10 இன்ச் பாட்டாக இருந்தால் அரை மக்கு ஊற்றினா போதும். ஸோ உங்கள் செடிகளுக்கும் இந்த ஜீவாமிர்தத்தை ரெடி பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஒரே டைமில் கொடுக்க முடியும். மண்ணில் இருக்கிற வளம் பெருகி நிறைய காய்கள் அறுவடை பண்ணலாம். ஸோ ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன்.